இந்த கேள்விலாம் எக்ஸாம்ல 4 to 5 minutes எடுக்கும். ஸோ அதுக்கு தான் யூ ஹேவ் டு டெவலப் ஸ்பீட். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணு. அப்படியே ஊறி போயிருக்கணும் சப்ஜெக்ட்ல ஊறி போயிருந்தாதான் எக்ஸாம்ல அவன் என்ன கேட்டாலும் அதை ரிலேட் பண்ணி உன்னால வேகமா ஆன்சரை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ டைரக்டா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் we have to find alpha square plus beta square. அதை கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனா சிஸ்டமேட்டிக்கா சால்வ் பண்ணணும். டைம் எடுக்கும், 4 நிமிஷம் 5 நிமிஷம் எடுக்கும் இந்த கேள்வி நீ எக்ஸாம்ல பொறுமையா பண்றதுக்கு 3 to 4 minutes சாலிடா எடுக்கும். அது மட்டும் இல்லாம உன் ரஃப் ஷீட்ல இட் வில் டேக் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் தான் நீ புத்திசாலித்தனமா பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த கேள்வியை 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு சால்வ் பண்றது பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது உன் அடிஷனல் ஷீட்லயும் ஸ்பேஸ் போயிடும். அதுவும் பழக்கப்படுங்க, நிறைய கேள்வி சால்வ் பண்ணும். இதெல்லாம் தாறுமாறு மாசான கேள்வி. இதனால தான் நான் சொல்றேன் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் டைம் எடுக்கும். இட் டேக்ஸ் டைம் டு சால்வ் கொஸ்டின்ஸ். இந்த கேள்விலாம் எக்ஸாம்ல 4 to 5 minutes எடுக்கும். ஸோ அதுக்கு தான் யூ ஹேவ் டு டெவலப் ஸ்பீட். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணு. அப்படியே ஊறி போயிருக்கணும் சப்ஜெக்ட்ல ஊறி போயிருந்தாதான் எக்ஸாம்ல அவன் என்ன கேட்டாலும் அதை ரிலேட் பண்ணி உன்னால வேகமா ஆன்சரை அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ பி ஃபாஸ்ட் இன் யோர் ப்ராப்ளம் சால்விங். ப்ராக்டிஸ் plenty of questions for that. வாசு, வெரி குட். செக் பண்ணலாம் வாசு. ஐ திங்க் யூ ஆர் ரைட். குட் ஜாப். ஆனா இவ்வளோ சீக்கிரமா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டியா? டேய், எல்லாம் எக்ஸாமுக்கு ஃபுல்லா படிச்சுட்டு வந்திருக்கானுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு. வெரி குட் வாசு, கிரேட். ஓகே சரண், எஸ் இது 11th and 12th சரண். இதை சால்வ் பண்ணலாமா? ஆரம்பிக்கட்டுமா? Are you all ready? Gayu, relation and function. Yes, I will teach. Don't worry. Relation and function நான் டீச் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி physics problem solving, units and measurement. So அடுத்த செஷன் units and measurement. இன்னைக்கே எல்லாரும் வருவீங்களா? Will you all be there? So units and measurement நான் ஆரம்பிக்க போறேன் உங்க எல்லாருக்காக. Please do come and join. Be a part of it. Okay. Now let alpha be the roots of the equation. அப்ப alpha plus beta எவ்வளோ? பசங்களா வாங்க சால்வ் பண்ணலாம். alpha plus beta எவ்வளோ? minus b by a. and alpha beta எவ்வளோ? alpha beta is equal to c by a. சரியா? so alpha plus beta is minus b by a and alpha beta is c by a. கரெக்டா? very good. so இப்ப we want this and we want this. so டைரக்டா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் we have to find alpha square plus beta square. அதை கண்டுபிடிக்கலாமா? so வாங்க alpha square plus beta square கண்டுபிடிக்கலாம். what is alpha square plus beta square? alpha square plus beta square, I gave you the formula. do you all remember? ஞாபகம் இருக்காடா? இது ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? alpha plus beta whole square minus 2 alpha beta. do you all remember this? so இதான் alpha square plus beta square ஓட எக்ஸ்பான்ஷன். ஏன்னா இது நம்மளுக்கு வேணும். ஏன் இது வேணும்? ஏன்னா நண்பர்களே, இதை வச்சுதான் நான் இதை கண்டுபிடிப்பேன். இதை வச்சுதான் இதுக்கு போக முடியும். புரியுதா? சோ இதுதான் பேஸ். இதுல இருந்து தான் நம்ம இதையும் கொண்டு வர போறோம். சோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரிஞ்சாதான் இதுவும் கண்டுபிடிக்க முடியும். சோ ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனா சிஸ்டமேட்டிக்கா சால்வ் பண்ணணும். டைம் எடுக்கும், 4 நிமிஷம் 5 நிமிஷம் எடுக்கும் இந்த கேள்வி நீ எக்ஸாம்ல பொறுமையா பண்றதுக்கு 3 to 4 minutes சாலிடா எடுக்கும். அது மட்டும் இல்லாம உன் ரஃப் ஷீட்ல இட் வில் டேக் ஸ்பேஸ். சோ இதெல்லாம் தான் நீ புத்திசாலித்தனமா பிளான் பண்ணணும். இந்த கேள்வி செக்ஷன் பி ல வந்துச்சுன்னா பெட்டர் விட்ரு. இதோட ஈஸியா இருக்க கேள்வி, இதோட ஃபாஸ்டா சால்வ் பண்ணக்கூடிய கேள்வியை சால்வ் பண்ணு. அதெல்லாம் தான் எக்ஸ்பர்ட் அட்வைஸ், அதெல்லாம் தான் எக்ஸ்பர்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த கேள்வி செக்ஷன் பி ல வந்தா, செக்ஷன் பி ஜேஇ மெயின்ஸ்ல யூ ஹேவ் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்ல வந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வியை சால்வ் பண்ணாத. ஏன்னா இந்த கேள்வியை 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு சால்வ் பண்றது பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது உன் அடிஷனல் ஷீட்லயும் ஸ்பேஸ் போயிடும். அதுவும் பழக்கப்படுங்க பசங்களா. இன்னொரு ஒரு பெரிய அட்வைஸ், என்னோட விடியல் பேட்ச் படிக்கிறாங்கல்ல, நீங்க எல்லாம் இன்னைக்கு டெஸ்ட் எழுத போறீங்க. உன் அடிஷனல் ஷீட், உன் ரஃப் ஷீட் வந்து உன் இஷ்டத்துக்கு சால்வ் பண்ணாத. ஏன்னா அது ஒரு கெட்ட பழக்கம் ஆயிரும்.
கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்கோ. ஏன்னா நீ எழுத போற சென்டர்ல உன் இன்விஜிலேட்டர் வந்து உனக்கு கடுப்பேத்துற மாதிரி பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? தம்பி ஒரு ஷீட் தான்ப்பா தர முடியும், போய் உட்காருப்பா, சும்மா 120 கேட்கலாம் ஷீட்டு, என்னமோ நீ தான் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ? நீ சின்ன பையன் பயந்துக்கிட்டு அது ஒரு ப்ரெஷர் மண்டல ஏறிடும். ஸோ புரியுதா? ஸோ ப்ராக்டிஸ் பண்றப்பவே ரஃப் ஷீட்ல கம்மியா ஸ்பேஸ் எடுத்து சால்வ் பண்ண பழகு. ஏன்னா உன் எக்ஸாம் சென்டர்ல உன் இஷ்டத்துக்கு தரமாட்டாங்க ஷீட்டு. அது சில பேருக்கு லக்கு, சில பேருக்கு பேட் லக். உன் சென்டர்ல கடுப்பேத்துற மாதிரி ஒரு இன்விஜிலேட்டர் வந்தானா உனக்கு ஒரு ஷீட் கூட கொடுக்கறதுக்கு சீன் போடுவாங்க. அதெல்லாம் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் நவ். ஓகே, இதெல்லாம் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ பசங்களா, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னதுடா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா minus 2 root 2 whole square minus 2 alpha beta minus 2 alpha beta is minus 1. So it will be 8 plus 2 10. Super. 8 plus 10 2. 8 plus 2 10. Okay, super. இது வெறும் ஆரம்பம். இது first step. So இப்போ முன்னாடி போலாமா? Shall we all go forward? Now, sir, okay sir, alpha square plus beta square வந்தாச்சு. இப்போ எனக்கு alpha power 4 plus beta power 4 வேணும் சார். அதுக்கு என்ன சார் ஐடென்டிட்டி? அதெல்லாம் நீ தான் யோசிக்கணும். சார் இதுக்கு நீங்க ஐடென்டிட்டியே கொடுக்கல சார், நீங்க போங்க சார், ஏமாத்திட்டீங்க சார். டேய், இதை நீ கொண்டு வரலாம் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு. அதான் அப்ளிகேஷன். தெரிஞ்சதை நீ எப்படி அப்ளை பண்ற, அதான் ஜேஇ மெயின்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. இந்த காலத்துல ஜேஇ மெயின்ஸ் டெஸ்ட் பண்றதே இதான். they want to test you whether உனக்கு தெரிஞ்சதை நீ அப்ளை பண்றியா இல்லையா. Very good, Darnish. So alpha power 4 plus beta power 4 is alpha square plus beta square. Alpha square plus beta square, the whole square, minus 2 alpha square beta square. Super. So ida alpha power 4 plus beta power 4. Massa. Did you all like it? Are you all happy? Exactly. Robotics Pro, yes, you can use that. Very good. So எல்லாருக்கும் புரிஞ்சடா? So இப்போ என்ன பண்ணுவீங்க? alpha square plus beta square தான் 10. So இது 10 அப்போ இதை 10 ன்னு போட்டு 10 square minus alpha square beta square எவ்வளோ? சார் alpha square beta square வந்து இதோட ஸ்கொயர் சார். இதை ஸ்கொயர் பண்ணா alpha square beta square. So minus 1 ஸ்கொயர் பண்ணா plus 1. So alpha square beta square is plus 1. So it will be 98. Super. 98. So இதா ஒரு ரூட். So ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு சார். வேற லெவல் சார். ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் சார். டேய் பாதி கேள்வி தான்டா முடிஞ்சிருக்கு. பாதி கேள்வி தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னொரு ரூட்டை நான் கண்டுபிடிக்கல, இப்பதான் பண்ணணும். இன்னொரு ரூட்டை நான் கண்டுபிடிக்கல. So அடுத்த ரூட் போலாமா? அடுத்த ரூட் நான் சொல்லி தட்டுமா? பார்க்கலாமா? இது வரைக்கும் கிளியரா? I hope all of you are happy with this. Now let's go to the next root. சார் எப்படி சார் alpha power 6 plus beta power 6 கண்டுபிடிக்கிறது? இது எப்படி சார் சாத்தியம்? இதுக்கு கியூப் ஃபார்முலா. இதுக்கு கியூப் ஃபார்முலா. அதை எழுதி தர நோட் பண்ணிக்கோ. இதை எழுதி தர நோட் பண்ணிக்கோ. a cube plus b cube is equal to alpha plus beta whole cube minus 3 alpha beta into alpha plus beta. இந்த ஈக்குவேஷனை இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ இதான் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை நோட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல், பயங்கர யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை இங்க யூஸ் பண்ணுனா இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ஹோல் கியூப் பீட்டா ஸ்கொயர் ஹோல் கியூப். அப்போ இது வந்து இட் வில் பி ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்டூ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்படி மாறிடும். இந்த ஃபார்முலா தான் பேஸ் ஃபார்முலா. இதான் பேஸ். ஆனா இதை இங்க அப்ளை பண்றப்போ இப்படி மாறிடும். புரியுதா? அதை அப்சர்வ் பண்ணு, அதை சோக் பண்ணு, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு ஊறிப்போ, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி ஹாப்பி? ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? முன்னாடி போலாமாடா? இப்போ சால்வ் பண்ணலாமா? ஆர் யூ ஆல் ரெடி வித் திஸ்? வெரி குட். யூ கைஸ் ஆர் ஆசம். நவ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் 10 கண்டுபிடிச்சோம்ல. நம்ம தானே கண்டுபிடிச்சோம். நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சால்வ் பண்ணுமே. Alpha square plus beta square is 10. So 10 cube minus 3 into alpha square beta square is 1. Alpha square beta square is 1. And alpha square plus beta square is 10.
So it will be 1000 minus 30. 1000 minus 30. So நான் இந்த general formula அழைச்சாச்சு. So alpha power 6 plus beta power 6 is equal to 1000 minus 30. 1000 minus 30 na 970. Is that the second root? No. That is not the second root. That divided by 10. That divided by 10. That divided by 10. Adan second root. So the second root is 97. So 98 or root, 97 or root. Avladhaan. So when you know the roots, you can find the equation. That is laddu. That is mokka. Roots தெரிஞ்சா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரே இல்லடா, ஒரு மேட்ரே இல்ல. ஓகே, ரூட்ஸ் தெரிஞ்சா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சார் எப்படி சார்? நண்பா, ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சாச்சா? இது 98, இது 97. So we know quadratic equation is x square minus sum of the roots plus product of the roots is equal to 0. சார் ஆமா சார், இது நான் 10thலே படிச்சேன் சார். அவ்வளவுதான், 10thல நீ படிச்சதுதான். So x square minus sum of the roots எவ்வளோ சார்? sum of the roots னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் சார். product of the roots னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் சார். So அப்ப x square minus 195x plus இது எவ்வளோடா? 98 into 97 b ஆ 9506. எல்லாரும் b தான் சொல்றானுங்க. So check it பசங்களா. So b should be the right answer. I hope you liked it. மாசா பிடிச்சிருந்துச்சா? JEE mains question happy இருக்கா?